நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாந்தி எடு. ஏய், வாந்தி எடுன்னு சொல்றேன்ல. எப்படி எடுக்கிறது? கைய வாயில விட்டு எடு. ஏதோ ஒண்ணு பண்ணு. வரல கார்த்தி, வெறும் சத்தம் தான் வருது. சரி, கைய வாஷ் பண்ணிட்டு வா போலாம். கார்த்தி, சரி சீக்கிரம் போயிட்டு வா. டாடா. ராஜி, ராஜி நில்லு. ராஜி, 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 எங்க போனா இவ? ஏய் ராஜி, என்ன இது? என்னாச்சு? ஒன்னும் ஆகல. வாந்தி எடுத்தியா? இல்ல. ஏன்? வரல, எடுக்கல. ஓ, இப்ப எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தலை சுத்துதா? இல்ல, என் தலை ஸ்டெடியா இருக்கு. உலகமே சுத்துது. கிழிஞ்சது. இது எத்தனை? 4. தலை வலிக்குதா? இல்லப்பா. அப்பாவா? ஆமாப்பா. ஐயோ, ஓகே. வேற இங்கிலீஷ்ல பேசுது. ஓ, அவ்வளவா? சரி வா போலாம். கார்த்திக், என்ன? உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்குதுடா. இது சொல்றப்ப அழுகையா வருது. ஏன்? தெரியல, உன்னை பார்த்தா அப்படியே எனக்கு ஆசாசியா வருது. சரி, ஓகே. என்ன ஓகே? உன்னை பார்த்தா அப்படியே மனசுல இருக்கணும், தெரியுமா? தேங்க்ஸ். டேய் கார்த்திக், நிஜமாடா, என் செல்லம்டா நீ, புஜிடா நீ, தொங்க குட்டி, ராசாத்தி. நின்னா ஒரு ஸ்டைல், பார்த்தா ஒரு ஸ்டைல், கைய ரெண்டி அகட்டி வச்சு நீ ஸ்டைலா நடந்து வருவ பாரு, பாக்குறவ செத்தாடா. மாமா, அழகுடா நீ, சொம்ம அழகு. என்ன கண்ணு, என்ன சிரிப்பு, சும்மா புன்னகை மன்னன் மாதிரி அழகா ஸ்டைலா சான்ஸே இல்ல. போதும் போதும். நான் போதும் போதும், நான் சொல்றத முழுசா கேளு. சரி சொல்லு. உன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எவளையும் சட்டை பண்ண மாட்டேன். உலக அழுகே வந்தாலும் போடிங்கிற மாதிரி செகண்ட் பார்த்துட்டு சும்மா ஸ்டைலா மூஞ்ச திருப்பிப்பேன். அப்படியா? ஆமா. ஆனா என்கிட்ட மட்டும் அப்படி இல்ல. திரும்பி திரும்பி 6 தடவை பாப்ப. இல்லடா? இருக்கலாம். நீ சிரிக்கிற ஒரே ஆள் என்கிட்ட மட்டும்தான். அழகா கண்ணெல்லாம் கூட சும்மா அப்படியே சிரிக்கும். உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும். வா போலாம். எவ்வளோடா பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். போதுமா? எவ்வளோ ரொம்ப? இவ்ளோ பிடிக்கும். போதுமா? வா போலாம். ஏன்டா என்ன பிடிக்கும்? என் உயிரை வாங்காம கொஞ்சம் கூட வரியா? டேய் கார்த்திக். டேயா? டேய் கார்த்திக், எனக்கு உன்னை பிடிக்கிறத விட உனக்கு என்ன பிடிக்குமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பிடிக்குமா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? பதில் சொல்லு. ஆமா. மண்ணாங்கட்டி, எனக்கு தாண்டா உன்னை பிடிக்கும். சரி போலாமா? ஏரே, டேய், நீ லவ் பண்றியா? என்னது? நீ உதவாங்க போற? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? நீ கிளம்பு முதல்ல. எங்க அப்பா முடியாதுன்னு சொன்னா அவர்கிட்ட சண்டை போட்டு வீடு பூந்துன்னு தூக்குவியா? என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுடா. காலையில தெளிஞ்ச பிறகு பேசிக்கலாம். என்னடா வேணும் உனக்கு? எதுவும் வேணாம் தாயே. இருக்கு அனுச்சு ரொம்ப தரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வா. என்னடா வேணாங்கற? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். முடியாது.
இப்பவே சொல்லு. என்ன சொல்லணும்? நான் சொன்னேன்ல. என்ன சொன்ன? டேய் கார்த்திக், ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ so much. சரி போலாமா? போடா, நீ வேஸ்ட். சரி போலாம் வா. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் ஏய். கார்த்திக். லூசு, வா போலாம். கார்த்திக், என்ன? நான் என் சுய நினைவுல இதெல்லாம் பேசலல்ல. இல்ல. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் நினைப்பேன்னு. ஆனா உள்ள இல்லாம இதெல்லாம் வெளியே வருமா? அதான் சொல்றேன், வளர்னதுலாம் உண்மைதான், வளர்னதுதான். வா போலாம். என்ன கௌஷிக், ம் லவ் பேர்ட்ஸ் இன்னும் காணோம்? தெரியல, அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கூட்டு ஓடிட்டானோ? அந்த நல்லவனுக்கு அவ்வளோ தைரியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஊத்துன ஊத்துக்கு அவ ஆள் ஃபிளாட்னு தான் நினைக்கிறேன். வாமிட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது கௌஷிக். நீ ஏன் மாட்டி விட்டுறாது? தேவையில்லாம அவங்கள பிரிக்கிறோன்னு ஏதேதோ பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆக்கி விட்டுருவோமோ நினைக்கிறேன். நீ கொஞ்சம் பேசாம இரு. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா? தேவையில்லாமல் ஏதாவது பண்ணி மாட்டிக்காது. ஃப்ரீயாக விடு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. லட்சுமி, என்ன இது 4வது ரவுண்டு. அதுக்கு இல்ல, என்கிட்ட போட்டி போட்டு குடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். கொஞ்சம் தள்ளி போறியா? ஏய், நம்ம எல்லாம் கப்பல் மாதிரி சும்மா சூறாவளி போயெல்லாம் ஜிப்புன்னு போவோம். நீ எல்லாம் ஓடும், ஒதுங்கி தான் போகணும். நம்ம கிட்ட எல்லாம் போட்டி போட்ட சும்மா சின்ன பின்னமாயிருவ. ஹே போடா. கௌஷிக் கிட்ட பேசினா நாங்க ஸ்டமக் பர்னிங் ஆயிடுமா? நீ ஆண்டி கிட்ட பேசினா நாங்க உன்னை பொறாமை ஆயிடுவோமா? இதோ பாரு, நல்லா டெரர் தெரியும்ல. ஹே, உன் முடிய வெட்டிட்டு மீசைய ஷேப் பண்ணி பாருடா, சாம்பார் மாதிரி இருப்ப. பெரிய கிர்தா மீசைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு உன் இமேஜ் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க. அது இல்லனா தெரியும் உன் நிலைமை என்னன்னு. ஏய், ஹூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே, பார்த்து. என்னாச்சு? ஆரஞ்சு ஜூஸ் நினைச்சு வேற எதையும் எடுத்து குடிச்சிட்டா போல. ஐயோ, ஃபுல் டைட் ஆயிட்டா. என்ன ராஜி இது? ஒழுங்கா அவளை சாப்பிட வச்சு ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. டேய் இருக்கட்டும் மச்சான், எல்லாம் சரக்கு ஸ்டடியா தானே இருக்காங்க. கார்த்திக், இவனை லூஸ் மாதிரி பேச வேணாம்னு சொல்லு. ராஜிக்கு இப்படி ஏதாவது பிரச்சனைன்னு அவங்க அப்பாக்கு தெரிஞ்சா நாளைக்கே பேக்கப் தான். ஆமாங்க, விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. வீட்ல இருந்து எதுவும் ஃபோன் வரலல்ல? அவ அப்பயே அவங்க அப்பா கிட்ட பேசிட்டா. நல்லதா போச்சுங்க. ஃபுட்டு லேட் ஆகும்னா ரூம்ல படுக்க வைங்க, அப்புறமா பேசிக்கலாம். ஏய், யார் இவ்வளவு சீக்கிரம் படுக்க போறது? நீதான். நான் ஏன் படுக்க போகணும்? அது வந்து இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைல்ல. யாரு இவன் சொன்னானா? பொய். நான்லாம் தூங்க மாட்டேன். அப்புறம் இங்க தான் இருப்பேன். சரி இரு. பாட்டினா பாட்டெல்லாம் கிடையாதா? என்ன பாட்டு இது? கோபுர ரெஸ்டாரண்ட். வந்து நெல்லு. கௌஷிக், மியூசிக் கொஞ்சம். பேரா, சாங் ப்ளீஸ். ஐயா, என்னது இது? இங்கிலாந்து ராணி வீட்டு ஃபங்க்ஷனா இது? ஒழுங்கா தமிழ் பாட்டா போட சொல்லு. நல்ல குத்து பாட்டா. ஹே, என்னடி இப்படி ஆயிட்டு? குத்து பாட்டா போடுறீங்களா இல்ல மூஞ்சில குத்தவா? கௌஷிக், பேரா, தமிழ் பாட்டு. குத்து பாட்டா போடு. குத்து பாட்டா போடுப்பா. இப்போ ஓகேவா? ஆடலுடன் பாடலும் கேட்டு ரசிப்பதுதான் சுகம். புரியல. மேடம் உங்களையும் ஆட சொல்றாங்க. அப்படி போடு. ஆடு. ஐயோ, எனக்கு வராது. அப்ப நான் ஆடுறேன். சபாஷ், சரியான போட்டி. ஹே, உனக்குலாம் ஆட வராது. யாரு சொன்னது? Daddy
டாடி மம்மி வீட்டில் இல்ல தடை போட யாரும் இல்ல விளையாடு போமா உள்ள வில்லாடா மைதானம் தேவையில்ல அம்பயரும் தேவையில்ல யாருக்கும் தோல்வி இல்ல வில்லாடா குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு அச்சும் விளக்கு வெட்கம் விளக்கு ஆசத்திர அப்பளமாயன்னு நுறக்கு பாராஜா தின் ரோஜா சூடாம கிடக்கு யோகாம கையாலே லேசாக மடக்கு இச்சி முச்சி முத்தம் கொடுப்போம் உடம்பில் கொஞ்சம் நூறு தேடி பிடிப்போம் பிச்சி 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 எடுப்போம் நல்லா குடிச்சு போட்டு தும்பாலம் அடிப்போம் ராஜி செம்மையா ஆடுனீங்க. ம் இந்தா அடி பாவி, ரேவதி மாதிரி இருக்கிற உனக்குள்ள இப்படி ஒரு சிட் சுமிதா ஒளிஞ்சிருக்கிறது தெரியாம போச்சே. காலேஜ்ல நான் தான் நாட்டிய பேரொலி தெரியும்ல. தெரியாது. தெரிஞ்சுக்கோ. குரூப் டான்ஸ், சோலோ டான்ஸ், டூயட் டான்ஸ் எல்லாத்துக்கும் எங்க காலேஜுக்கு நான் தான் கப் வாங்கி கொடுத்தேன். என் கூட யாரும் போட்டி போட்டு ஆடவே முடியாது. ஆமா ஆமா. ஏய் நான் கிண்டல? இல்ல இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். ஆமா, என் பாட்டை நிப்பாட்டிட்டாங்க. சாங் ப்ளீஸ், நான் ஆடணும். அடி பாவி, இன்னுமா? பாட்ட போட சொல்லு. இங்க பாரு, மணி 11 ஆகுது. இதுக்கு மேல பாட்டு போட்டா போலீஸ் புடிச்சிட்டு போயிருவாங்க. போலீஸ் கிட்ட நெட்டக்னு சொல்லு. மச்சான் என்னடா இது? அவ பேசலடா, அவக்குள்ள போன ஓட்கா பேச வைக்கிறான். மச்சான் பாவுண்டா ராஜி. லட்சுமி கொஞ்சம் சாப்பிட வை. கூப்பிட்டா எங்க வரா? யாரும் கூட வரவேனா, நானே போறேன். ராஜி லக்ஷ்மி கொஞ்சம் கூட போங்க. ஹே ராஜி, நில்லு நில்லு. வா சாப்பிடலாம். எனக்கு வேணாம். அடி வாங்க போற, ஒழுங்கா சாப்பிட வா. எனக்கு அங்க சாப்பிட பிடிக்கல, இங்க தான் சாப்பிடுவேன். என்ன சொல்றா? இங்கதான் சாப்பிடுவாளாம். எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட வைங்க. சரி வா உட்காரு. கார்த்திக், இவள பாத்துக்கோ, நான் ஏதாவது கொண்டு வரேன். இந்த பாட்டன்ற சரியான முட்டாள்றா. தப்பான ட்ரிங்க் கொடுத்து காலி பண்ணிட்டான். ஆமாண்டா பாவுண்டா ராஜி. எப்படிதான் நாளைக்கு எல்லாரும் ஃபேஸ் பண்ண போறான்னு தெரியல. ஆரஞ்சு ஜூஸ்க்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன? அது இல்ல மச்சான், இந்த ஜூஸ்லாம் ஒரு மார்க்மா தான்டா இருக்கும். அதுல மிக்ஸ் பண்ணா ஒரு வித்தியாசமும் தெரியாதுடா. ஓ, அது எப்படிடா மிக்ஸ் ஆகும்? வழக்கமா காம்பினேஷனே, அந்த காம்பினேஷனை வேற யாருக்கா ஊத்திருப்பாங்க. இவங்க ஜூஸ் நினைச்சு குடிச்சிருப்பாங்க. இந்தா சாப்பிடு. எனக்குலாம் வேணாம். அடி வேணுமா உனக்கு? எனக்கு ஊட்டி விடணும். ஐயா, சின்ன பாப்பா இவ ஊட்டி விடுறாங்க. அப்ப சாப்பாடு வேணாம். ஏன்டி இப்படி இம்சை பண்ற? சாப்பிடணுமா வேணாமா? சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னா போ. எனக்கு என்ன? போ, எனக்கு என்ன? லக்ஷ்மி ப்ளீஸ். இதெல்லாம் ஓவர் கார்த்திக். ஏங்க, அவங்க நினைவு தெளிவா இருந்தா இப்பெல்லாம் சொல்றாளா? பாவங்க, என்ன குடிச்சான்னு தெரியல. சாப்பிடாம படுத்தா உடம்புக்கு எதனா ஆயிரப்போகுதுங்க. ப்ளீஸ் லக்ஷ்மி. ஓகே, ஊட்டி விடுறேன். ஆ காட்டு. ஊட்டுன்னு தான் சொன்ன, நீ ஊட்டி விடுன்னு சொல்லலையே. அப்புறம் கார்த்திக் தான் ஊட்டி விடணும். கார்த்திக் எனக்கு ஊட்டி விடு ப்ளீஸ். ஐயோ, அதெல்லாம் முடியாது. அவ கேக்குறால, ஊட்டி விடுப்பா. சான்ஸே இல்ல லக்ஷ்மி, விளையாடாதீங்க. கார்த்திக், நீ ஊட்டலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். என்னால முடியாது ராஜி. ஏன் கார்த்திக்? ராஜி நினைவு தெளிவா இருந்தா இப்படி எல்லாம் சொல்ற ஆளா? பாவம் அவ. என்ன குடிச்சாலோ தெரியல. சாப்பிடாம படுத்தா உடம்புக்கு எதுனா ஆயிட போகுது. எனக்கேவா? ரொம்ப பிகு பண்ணாத மச்சான், ஊட்டி விடு. டேய், இப்ப நீ ஊட்டுறியா இல்ல நான் ஊட்டவா? கார்த்திக் உட்காரு. பாலட்சுமி, நம்ம அந்த டேபிள் போலாம். இந்தா வாய் தர.
இப்படி முறைச்சாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஈ சாப்பிடு. ஆ, என்ன இதெல்லாம்? ஒரு பாஃபாண்டா. மண்ணாங்கட்டி. இதுக்கு பேர் மப்பு. பிடிக்கலையா? இது எதுவும் உண்மை இல்லைன்னு தெரியுது, ஆனாலும் பிடிச்சிருக்கு. அப்போ விட்டு. ஊட்டுறேன்டி ஏ ராஜாத்தி. ம். என்ன ராசாத்தின்னு சொல்ற? ஆ, காலையில் எதுவும் ஞாபகத்தில் இருக்காதுன்ற தைரியத்தில் தான். இந்தா. அது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் டேய் விஷ்ணு, டேய் விஷ்ணு, டேய் எந்திரா. ஓகே கைஸ், குட் நைட். டேய் வாடா போய் ரூம்ல படுக்கலாம். அப்படியே மச்சான், குட் நைட். கார்த்திக், ஆ, என்னங்க இது? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கார்த்திக். கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, ஏதாவது இருக்கா? என்ன வேணும்? ஒரு ட்ரிங்க். ஷூர். தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இந்த நேரத்துல எனக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியே, அதுக்கு தான். இதுல என்னங்க இருக்கு? இட்ஸ் மை ப்ளஷர். உன்கிட்ட என்னமோ ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? உன் சிரிப்பா. அதுக்காக உடனே சிரிச்சு காமிக்கணும்னு அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எப்படி சொல்றது? உன்னோட ஒர்க் பண்ண அந்த ஒரு வாரம் நல்ல ஃபீலிங். என்னங்க திடீர்னு என்னென்னமோ சொல்றீங்க? உன் கூட இருக்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு, இதைத்தான் சொல்லுவாங்க. உன்னோட இருந்தா உள்ளுக்குள்ள ஒரு பாதுகாப்பான ஃபீலிங், நமக்கு ஏதோ ஆகாதுன்ற மாதிரி இருக்கும். நிஜமாதான். தேங்க்ஸ். நான் இப்படி ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எப்பவும் ஒரு டென்ஷன், பயம், அவசரமா இருக்கும். ஆனா உன்னோட இருக்கிறப்போ அதெல்லாம் இல்ல. ஐ ஃபீல் காம் அண்ட் சேஃப். என்ன பாக்குற? இல்ல, வெளியே இவ்வளவு தைரியமா இருக்கீங்க, உள்ள ஏன் அப்படி? தைரியம்ன்றது பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தானே. ம். ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்படி உணர்ந்த. பெருசா எதுவும் நடக்கல, ஆனா சந்தோஷமா இருக்க. சூசன், தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, அதுவே பாதி சந்தோஷம். ம்ஹும். இந்த நிமிஷம் நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் கார்த்திக். இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்குன்னு தெரியல, ஆனா பிடிச்சிருக்கு. குட், நல்ல விஷயம்தான். என்ஜாய் பண்ணுங்க. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லி இருக்கணுமே. நான் கேட்டதே இல்லை. லக்ஷ்மி, கௌஷிக் இவங்க கூட எதுவும் சொன்னது இல்லையா? நாங்கள் யார்கிட்டயுமே கேட்டதில்லை. நிஜமாவா? ம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக். தேங்க்ஸ். ரொம்ப பாசிட்டிவான ஆள் நீ. உன்னோட கொஞ்ச நேரம் இருந்தா போதும், உன்கிட்ட இருக்க சந்தோஷமும் நம்பிக்கையும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தொத்திக்கும். அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைங்க. அட ஒத்துக்கப்பா. சரி, அக்செப்டட். அதே மாதிரி எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன டிட் ஃபார் டாட்டா? இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். ஆமா, என்னையும் பிடிக்கும். நீங்கள் ஒரு நல்ல பாஸ். என்னோட ரோல் மாடலே நீங்கள் தான். ஓயா, ஏற்கனவே குளிருது, இதுல வேற ஐஸ் வச்சிட்டு இருக்க. நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் என்ன தப்பாக நினைக்க மாட்டீங்களே? என்ன? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? டைவர்ஸும் ஆயிடுச்சு. என்ன அப்படியே வாயடிச்சு போயிட்ட? நான் கேட்டது ஒரு கேள்வி, நீங்கள் மொத்தத்துக்கும் பதில் சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்குறதுன்னு தான் தெரியல. ரொம்ப ஆராயாத, அனுபவி. தேங்க்ஸ். வெளியில எல்லாம் தைரியமா இருக்க மாதிரி தான் காட்டிக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ளதான் உதறலா இருக்கா. யாரும் தேவையில்லைன்னு கெத்தா நடந்தாலும் மனசு ஒரு மாரல் சப்போர்ட்டை எதிர்பார்க்குது.
அது ஏன் நீயா இருக்கக்கூடாது? சுசன், சும்மாவாவது ஆமான்னு சொல்லுப்பா. நிஜமாவே சொல்றேன். எஸ், போதுமா? ஹேய் சிங்கர், ஒரு பாட்டு பாட. ஐயோ, சும்மா இருங்க. பாடுப்பா. நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும், இளவேனில் உன் வாசல் வந்தாடும்,